மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்துநகர் எக்ஸ்பிரஸ் சீரீஸில் இன்னைக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் செகண்ட் பார்ட்டு தான். ஸோ மே டு ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள அந்த இம்பார்ட்டன்ட் டேஸை தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தேசிய தொழில்நுட்ப தினம் டெக்னாலஜி பொறுத்தளவில் இன்னைக்கு வரைக்குமே நம்ம வந்து டெக்னாலஜியில் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் டெக்னாலஜி டே அப்படிங்கிறது, நேஷனல் டெக்னாலஜி டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 11 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மே 11 ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே 11 தான் நம்ம வந்து பொக்ரானில் 2வது சோதனை நடத்திருப்போம். அதாவது பொக்ரானில் அணுசோதனை அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற பேர்ல நம்ம அணுகுண்டு சோதனை நடத்திருப்போம். ஸோ அதன் மூலமா நம்ம வந்து அணு ஆயுத நாடா வந்து உருவாகியிருப்போம். ஸோ அந்த டேவை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம நேஷனல் டெக்னாலஜி டே அப்படிங்கிறத இந்த மே 11 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படிங்கிறது அந்த பொக்ரான்ல இந்த ஆப்ரேஷன் சக்தி அந்த நினைவு கூறும் விதமாக இந்த மே 11 வந்து நம்ம டெக்னாலஜி டேவாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்குமே பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும், அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வுகள் இருக்கும். ஸோ அதை மையமாக வச்சு தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லையுமே கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாருங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினத்தை பொறுத்தளவில் இது வந்து ஜூன் 5 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இது வந்து எப்பத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 தான் ஃபர்ஸ்ட் டைமா யுனைடெட் நேஷன் வந்து இந்த டேவை அங்கீகரிக்கிறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் வந்து 1972 இந்த டேவை வந்து அங்கீகரிக்காங்க. அதன் பின் பார்த்தீங்க அப்படின்னா 1973 இருந்து இந்த ஜூன் 5 அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் தினமா ஒவ்வொரு ஆண்டும் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம், மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த பருவநிலை மாற்றம் தான். அடுத்து பல்லுயிர் பெருக்கம், அடுத்து வந்து இந்த மாசுபடாமல் இருத்தல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மையமாக வச்சு அப்படின்னா உலக லெவலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த சுற்றுச்சூழல் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலால் இந்த பருவநிலை எப்படி பாதிக்கப்படுது, பல்லுயிர் எப்படி வந்து இதாகுது, அது போக மாசுபாடு எப்படி அடையுது. ஸோ இதை சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த என்விரான்மெண்டல் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இதுவும் ஐநாவால் டேஸை பொறுத்தளவில் நிறைய ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட டேஸாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே முக்கியமான தினங்கள் தான். அடுத்ததாக பாருங்க, ஆகஸ்ட் 29 யாருடைய நினைவாக தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டேஸை இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ யாரோட நினைவா வந்து தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் தயான்சந்த் அவர்கள் தான். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிறந்த ஹாக்கி விளையாட்டு வீரர். ஹாக்கியில் 3 வாட்டி வந்து நம்ம இந்தியாவுக்கு கோல்டு மெடலை வாங்கி கொடுத்துருக்காரு இவர் கேப்டனாக இருந்து. ஸோ வந்து மேஜர் தயான்சந்த் அப்படிங்கிறவர் ஹாக்கியில் சிறந்த வீரர். ஸோ இவர் வந்து அந்த ஹாக்கி பாலை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது அந்த சிறந்த வீரர் அப்படிங்கிறதுனாலே இவரை வந்து மேஜிக் மேன் அழைப்பாங்க. ஸோ மந்திரவாதி அப்படிங்கிற பேரில் அழைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் அந்த பால் அடிக்கிற ஸ்டைல் வந்து மேஜிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்து மேஜிக் மேன் அப்படின்னும் இவரை வந்து அழைக்கிறாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 3 முறை கோல்டு வாங்கியிருப்பாங்க இவரோட இதில். அந்த டைமில் 1928, அடுத்து 1932, அடுத்து 1936. ஸோ இவரோட காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1905 பிறந்து 1979 வரைக்குமே இவர் இருந்திருப்பாரு. ஸோ இந்த 3 டைமும் இவர் வந்து இந்தியாவுக்கு கோல்டு மெடலும் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு சிறப்பும் இருக்கு. அடுத்ததா பாருங்க, இன்டர்நேஷனல் யோகா டே, சர்வதேச யோகா தினம். இந்த யோகா தினத்தை பொறுத்தளவில் இது வந்து இந்தியா வந்து உலகுக்கு கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யோகா ஃபர்ஸ்ட் என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 21 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இந்த ஜூன் 21 பொறுத்தளவில் இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014
இந்த செப்டம்பர் காலகட்டத்தில் தான் இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். எங்கே ஐநா சபைக்கு வந்து இந்தியா வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டே இருக்குது, யோகா டேவா அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அதன் பேரில் அதுக்கான ரிசல்ட்டு டிசம்பர் சம்திங்கில் வருது. ஸோ இதன் பிற்பாடு 2015 இருந்து ஒரு ஆண்டுமே ஜூன் 21 நம்ம சர்வதேச யோகா தினமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு முக்கியமான நகரங்களில் சிறந்த, அதாவது பிரதமர் உட்பட முக்கிய தலைவர்கள் வந்து ஒரு முக்கியமான இடங்கள்ல வந்து அந்த ஈவெண்ட்டை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண விசாகப்பட்டினத்தில் கூட 3 லட்சம் பேர் ஒரே டைம்ல இருந்து வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வந்து அந்த இதெல்லாம் படைச்சிருந்தாங்க பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இந்த யோகாவை பொறுத்தளவில் இந்தியா வந்து உலகுக்கு கொடுத்த ஒரு கொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பண்டைய அந்த யோகாவை பறைசாற்றும் விதமாக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுது. இதே டேல இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட அரைக்கோளத்தோட நீண்ட நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வட அரைக்கோளத்தோட நீண்ட நாள். பூமி பந்து இப்படி இருக்குது அப்படின்னா 2ஆக பிரிக்கும் போது இது தென் அரைக்கோளம், இது வட அரைக்கோளம். ஸோ நம்ம இந்தியாவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட அரைக்கோளத்தில் தான் இருக்கும். அந்த வட அரைக்கோளத்தோட நீண்ட நாளாகவும் இந்த ஜூன் 21 வந்து கருதப்படுது. இந்த யோகா டேயோட மெயின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வலியுறுத்தி தான் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ யோகா பண்ணால் இந்த மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டே. அடுத்ததா பாருங்க, உலக மக்கள் தொகை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 11 தான் பார்த்தீங்க அப்படின்னா உலக மக்கள் தொகை தினம். இந்தியாவை பொறுத்தளவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் இந்த மக்கள் தொகை டே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது நல்ல விதமாக பயனாகும். ஸோ நிறைய திட்டங்கள் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால போய் சென்று சேருவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் தலைவர்கள் எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த மக்கள் தொகை அப்படிங்கிற இது தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 11. இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987 பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் அப்படிங்கிற மக்கள் தொகையை வந்து உலகம் வந்து பெறுது. அதாவது 500 கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து இலக்குங்கிறத விட 500 கோடி அப்படிங்கிறத மக்கள் தொகை வந்து ரீச் ஆகுது. ஸோ இதை நினைவு கூறும் விதமாக 1989 இருந்தே நம்ம வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதில் 140 கோடி இந்தியாவில் இருக்கு. ஸோ 140 கோடி இந்தியாவில் இருக்கு. அடுத்த 140 கோடிக்கு மேலே சைனாவில் இருக்கு. ஸோ இதுவே 280 கோடி ஆச்சு. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலக மக்கள் தொகை தினத்தோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மக்கள் தொகை பெருக்கம், அடுத்து வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அதை வலியுறுத்துறது, அடுத்து பாலின சமத்துவம், அடுத்து வறுமை. ஸோ இந்த அலகுகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது அது நல்ல முறையில் பயன்படுத்தினா நல்ல முறையில் இருக்கும். ஸோ அதுவே சில நாடுகளுக்கு பிரச்சனையாகவும் இருக்கும். ஸோ அடுத்து குடும்ப கட்டுப்பாடு, ரொம்ப எண்ணிக்கை அதிகமாகும் போதும் பிரச்சனை தான் அப்படிங்கிறத வலியுறுத்தி குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் அதோட விழிப்புணர்வு. அடுத்து பாலின சமத்துவம் போது ஆண்கள் அதிகமாக இருக்கும்போது பெண்கள் கம்மியாக இருக்கும்போது அதுவும் பிரச்சனை தான். ஸோ பாலின சமத்துவம் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து பாருங்க வறுமை. ஸோ ஏற்றத்தாழ்வுகள், மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர், அந்த மாதிரி. அதாவது வறுமையும் அதிகமாக இருக்கும், பணக்காரனாக இருக்கும், பணக்காரனாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அலகுகளில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது, மக்கள் தொகை தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதோட வரலாறு இதுதான். அடுத்ததாக பாருங்க, தேசிய புள்ளியியல் தினம் யாருடைய பிறந்தநாளை நினைவு கூறுகிறது? இது ஒரு முக்கியமான டேட். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PC மஹலனோபிஸ். இவரோட இது என்ன அப்படின்னா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1893 இந்த ஜூன் 29 தான் பிறந்திருப்பாப்ல. ஜூன் 29 தான் இந்த மஹலனோபிஸ் அவர்கள் பிறந்திருப்பாங்க. ஸோ இவர் பிறந்த தினமான இந்த ஜூன் 29 தான் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியியல் தினம் கொண்டு இருக்கோம். இவரை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம், புள்ளியியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க.
இந்தியாவோட புள்ளியியலின் தந்தைன்னு இவர் தான் அழைக்கிறாங்க. இவர் வந்து திட்டமிடுதல்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் சிறந்த பங்காற்றிருப்பாரு. திட்டமிடுதல், 5 ஆண்டு திட்டம், ஸோ இதுலலாம் இவரோட பங்கு பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் இவர் வந்து இப்போ இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. இவர் வந்து தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒன்றை அறிமுகப்படுத்தியிருப்பார் 1950 காலகட்டத்தில். தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத, இது பேர் இங்கிலீஷ்ல NSSன்னு சொல்லுவோம். ஸோ இதையும் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ 2007 இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இவரை நினைவு கூறும் விதமா இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்த தேசிய புள்ளியியல் தினத்தோட வரலாறு. நெக்ஸ்ட் பாருங்க, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த டே அப்சர்வ்ட் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான டேட்டு. இது வந்து May 31 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இந்த டேல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த புகையிலை இதை நுகர்வுனால எவ்வளோ பாதிப்பு, இதோட ஆபத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுற, இந்த டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது பார்த்துருப்பீங்க நம்ம சினிமாக்களில் எந்த சினிமா ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் போடுவாங்க. வெளியில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஆட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த சிகரெட், அந்த புகைக்கிற அந்த பாக்கெட்லேயே வந்து அது பற்றின விழிப்புணர்வுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நுகர்றதுனால இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆபத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும், அடுத்ததா இதை குறைக்கும் விதமாகவும், இந்த நுகர்வை வந்து குறைக்கும் விதமாகவும் இந்த புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தை பொறுத்தளவுல இதை வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1987 இருந்தே இதை வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. ஸோ இதில் வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நுகர்வை குறைக்கும் விதமாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மத்திய அரசு வந்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த நுகர்வு குறையுதா அப்படிங்கிறத வந்து அரசு வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 31 அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் டி, சி. அடுத்து பாருங்க, கார்கில் விஜய் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஆன். கார்கில் விஜய் திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? விஜய்னாலே வெற்றின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்கிலோட வெற்றி தினம் அப்படிங்கிறது தான் கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு நல்லா தெரியும். கார்கில் போர்னு சொல்லுவாங்க. ஸோ 1999 கார்கில் அப்படிங்கிற இடத்துல இந்த போர் நடந்திருக்கும். எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 26 தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றி பெற்றிருப்போம். ஸோ இந்தியா வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இதை நினைவு கூறும் விதமாகவும், அடுத்ததான் இந்த வீரர்களை, அதாவது இந்தியா வந்து அந்த மலையை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இந்த கார்கிலை ஒட்டி உள்ள பகுதியை வந்து பாகிஸ்தான் வீரர்கள் வந்து நம்ம மலையை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மலையை மீட்டெடுத்த விதமாகவும், அடுத்து இந்த வீரர்களோட தியாகங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த வீரர்களோட தியாகங்களை அங்கீகரிக்கும் விதமாகவும் அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக தான் இந்த கார்கில் விஜய் திவாஸ் டே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த கார்கில் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லடாக்கோட அந்த மேலே தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியால தான் வந்து கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்ததா பாருங்க, தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7 அன்று எந்த இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சுதேசி இயக்கம் தான். இதை பொறுத்தளவில் முதல்ல ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது தேசிய கைத்தறி தினம். சுதந்திர காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க முதல்ல வணிகம் பண்ணதுக்கு தான் வந்திருப்பாங்க. அதில் அந்த வணிகத்தில் முக்கியமானது இந்த துணி வணிகம் அப்படிங்கிறது. ஸோ காந்தி அவர்கள் வந்து இந்தியாவோட அந்த கைத்தறி நூல்கள் இதை பயன்படுத்துங்க, காட்டன் பொருட்களை பயன்படுத்துங்க, அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சுதேசி இயக்கம், சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த சுதந்திர காலகட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறது தேசிய கைத்தறி தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ எந்த மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததா பாருங்க, May 12 அன்று சர்வதேச செவிலியர் தினம் யாருடைய பிறந்த நாளாக குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. May 12 டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. May 12 வந்து சர்வதேச செவிலியர்கள் தினம். யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா
வேர்ல்டுல சிறந்த செவிலியராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட நினைவு போற்றும் விதமாக தான் இந்த மே 12 அப்படிங்கிறது சர்வதேச செவிலியர் தினம். ஸோ இந்தியாவோட நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சரோஜினி நாயுடு அவர்கள் தான் இந்தியாவோட நைட்டிங்கேல். இவங்க பிறந்த நாளான பிப்ரவரி 13 தான் நம்ம உமன்ஸ் டேவா, நேஷனல் உமன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வகையில் இந்த செவிலியர் தினம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவிலியர்களோட அந்த தியாக மனப்பான்மை, அந்த ஒரு கருணை உள்ளம், ஸோ அவங்கள கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த சர்வதேச செவிலியர் தினம். ஸோ அவங்க அந்த ஒர்க்கை வந்து அர்ப்பணிப்போட பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்த செவிலியர் தினம் கொண்டாடப்படுது. அடுத்ததாக பாருங்க, உலக செஞ்சிலுவை சங்க தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 8. அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அப்படிங்கிறது. ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கிராஸ்னே ஒன்று இருக்கும், ப்ளஸ் போட்டிருப்பாங்க. அது ஒரு ஸ்கவுட் மாதிரி ஒரு டீம் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த செஞ்சிலுவை தினம் பார்த்தீங்க அப்படின்னா மே 8 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த மே 8 வந்து செஞ்சிலுவை தினமாக செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்ததை பாருங்க, சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 22 தான் பார்த்தீங்கன்னா இந்த பல்லுயிர் பெருக்கம். பல்லுயிர் பெருக்கம்ங்கிறது எந்த உயிரினமுமே வந்து அழிவும் நிலைக்கு போயிடக்கூடாது. ஸோ அழிவு நிலையில் இருக்கிறத பல்லுயிர்களை பெருக்கும் விதமாக தான் இந்த டே வந்து செலிப்ரேட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்க, உலக ரத்த தான தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரத்த தான தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 14 தான். ஸோ ரத்த கொடையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. அடுத்து இந்த ரத்தத்தை பற்றின விழிப்புணர்வு, ஸோ ரத்தம் இல்லாதனால எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த ரத்த தான தினம் அதனோட முக்கியத்துவம் கருதி கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நேஷனல் டாக்டர்ஸ் டே, அதாவது இந்தியாவில் தேசிய மருத்துவர் தினம் யாரை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிதான் சந்திர ராய் அப்படிங்கிறவர். பிதான் சந்திர ராய் இவர் வந்து ஜூலை 1 தான் பிறந்திருப்பாங்க. ஸோ இவர் பிறந்த தினமான இந்த ஜூலை 1 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிதான் சந்திர ராயோட பிறந்த தினமான இந்த டேவை தான் பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவர் தினம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அது போக சுதந்திர போராட்ட வீரர். அடுத்து வெஸ்ட் பெங்காலோட 2வது சிஎம்மா இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த புகழுக்கு சொந்தக்காரரான இந்த பிந்தன் சந்தர் ராய் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மருத்துவர் தினம், இவரோட பிறந்த தினமான இந்த ஜூலை 1 தான் வந்து மருத்துவர் தினமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து இவர் வந்து IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட தலைவராகவும் இருந்திருக்காரு. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மருத்துவர்களோட சேவையை பாராட்டும் விதமாகவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாருங்க, நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த தலைவர்களோட அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவர் தென்னாப்பிரிக்காவோட காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ தென்னாப்பிரிக்காவோட விடுதலைக்கு இவர் தான் பயங்கரமாக போராடி இருப்பார். ஸோ 27 ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலில் இருந்து விடுதலையாகி பின்னர் 1991 காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் வந்து அந்த நாட்டோட அதிபராக மாறியிருப்பார். ஸோ அந்த நெல்சன் மண்டேலா அவர்களோட பிறந்த தினமான இந்த ஜூலை 18 தான் பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா டேவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சர்வதேச புலிகள் தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. ஸோ இந்த டேவை பொறுத்தளவோட இந்த புலிகள் வந்து அதிகமாக வேட்டையாடப்படும். ஸோ அந்த வேட்டையாடலேருந்து அது தடுக்கும் விதமாகவும் அந்த புலிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாகவும் அது சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இந்த காடுகளோட சிறப்பு அப்படின்னு எந்த விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலிகளை தான் சொல்லுவாங்க. ஸோ காடுகளோட சிறந்த விலங்கு, தனித்து வாழும் தன்மையுடையது. ஸோ இந்த மாதிரி பெருமைக்கெல்லாம் சொந்தக்கார இந்த புலிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஜூலை 29. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சத்பாவனா திவாஸ் அப்படிங்கிறது ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யாரோட டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களோட பிறந்த தினமான இந்த ஆகஸ்ட் 20 தான் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த சத்பாவனா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. இதுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லிணக்க தினமா, நல்லிணக்க தினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லிணக்க தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவோட ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 சத் பாவனா திவாஸ் அப்படிங்கிறது நல்லிணக்க தினம். அடுத்ததா பாருங்க, வெள்ளையின வெளியேறு இயக்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இப்போ வெள்ளையின வெளியேறு உங்களுக்கு நல்லா தெரியும், 1942 இந்த ஆகஸ்ட் 8 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளையின வெளியேறு அப்படிங்கிற இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நினைவு கூறும் விதமாக தான் இந்த வெள்ளையின வெளியேறு இயக்க தினம் ஆகஸ்ட் 8 வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. குயிட் இந்தியா மூமெண்ட். அடுத்ததாக பாருங்க, உலக கல்லீரல் அலர்ஜி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 28 தான். ஸோ இந்த கல்லீரல் அதோட முக்கியத்துவம், அது உடல் உறுப்புல எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. ஸோ அதற்கு சில இதால நம்ம மனிதர்களோட நுகர்வால சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா அந்த உறுப்புனால எவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புல வந்து நடக்குது, ஸோ அது இழக்கிறதுனால எவ்வளோ தீமை இருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமா, அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கறது எல்லாமே இந்த மெடிசன் சம்பந்தமா, உடல் உறுப்பு சம்பந்தமா, சுகாதாரம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா WHO இந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்த தினம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லீரல் அலர்ஜி தினம் அப்படிங்கிறது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28 அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, சர்வதேச இளைஞர் தினம். சர்வதேச இளைஞர் தினம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இதுல ஆப்ஷன் ஏல இருக்கிற இந்த ஜனவரி 12 அப்படிங்கிறது நேஷனல் இளைஞர் தினம். சரிங்களா, நேஷனல் தேசிய இளைஞர் தினம். இது வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்களோட பிறந்த தினம். சரியா, ஆனா இது வந்து இன்டர்நேஷனல் கேட்குறாங்க. அப்போ பாருங்க ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் இளைஞர் தினம், சர்வதேச இளைஞர்கள் தினம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, ஹிரோஷிமா டே. ஹிரோஷிமா தினம் என்பது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6. ஸோ 2ஆம் வேர்ல்டு வாரில், செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோஷிமா அப்படிங்கிற இடத்துல ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டிருப்பாங்க. அமெரிக்கா வந்து ஜப்பான்ல உள்ள இந்த ஹிரோஷிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த அணுகுண்டை போட்ட இந்த டே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோஷிமா டே. ஆப்ஷன் பியில் இருக்கிற இந்த ஆகஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நாகசாகி அப்படிங்கிற இடத்துல குண்டை போட்டிருப்பாங்க. இது வந்து நாகசாகி டே. இது வந்து 1940-45 காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அதை நினைவு கூறும் விதமாக இந்த ஹிரோஷிமா டே, இந்த நாகசாகி டே அப்படிங்கிறத அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததாக பாருங்க, உலக பெருங்கடல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பெருங்கடல்களை போற்றும் விதமா, அதனோட பயன்பாடுகள் குறித்து அதனோட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா இந்த ஜூன் 8 அப்படிங்கிறது உலக பெருங்கடல்கள் தினமா கொண்டாடப்படுது. அதுல நடக்கிற வணிகம், அதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்கள் இதெல்லாம் பொறுத்து இந்த பெருங்கடல்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா பாருங்க, மகாராஷ்டிரா தினம் மற்றும் குஜராத் தினம் ரெண்டுமே ஒரே டேட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50-60 காலகட்டத்தில் இந்த டேட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்டுமே பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தனி மாநிலமாக குஜராத் தனியாகவும் மகாராஷ்டிரா தனியாகவும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டு நினைவு கூறும் விதமாக மகாராஷ்டிராவுக்கும் மே 1 தான் அவங்க ஸ்டேட் டே, குஜராத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே 1 தான் அவங்களோட ஸ்டேட் டே. அடுத்ததாக பாருங்க, உலக பழங்குடியினர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலக பழங்குடியினர் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. அப்போ இந்திய பழங்குடியினர் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15. இது யாரோட பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பழங்குடியின மக்கள்லேயே ஒரு சிறந்தவரான இந்த பகவான் பிர்சா முண்டா அவர்களோட பிறந்த தினமான இந்த நவம்பர் 15 தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேசிய பழங்குடியினர் தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேவை பொறுத்தளவில் நிறைய கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இது வந்து ஹிந்திலையும் கேட்பாங்க. ஜன்ஜாதிய ஆதி டே அப்படிங்கிற மாதிரி திவாஸ், ஆதி திவாஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பழங்குடியின தினம் நவம்பர் 15.
இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய சிறு தொழில் தினம் நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 அப்படிங்கிறது. ஸோ இந்த சிறு தொழில்கள் வந்து நலிவடைஞ்சிடக்கூடாது, சிறு தொழிலுக்கு என்னென்ன வந்து உதவி பண்ண முடியும், ஸோ அரசு சார்பாகவோ அவங்களுக்கு ஊக்கம் தரும் விதமாக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸ்மால் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த தேசிய சிறு தொழில் தினம் வந்து ஆகஸ்ட் 30 வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.